5/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இங்கு உங்களுக்கு இல்லற மார்க்கத்திற்கான அன்பு கிடைக்கிறது. ஏனெனில் தந்தை உளப்பூர்வமாக எனது குழந்தைகளே என்று கூறுகின்றார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த அன்பினை தேகதாரி குருக்களினால் கொடுக்க முடியாது. கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியில் ஞான தாரணை ஏற்படுகிறதோ, கற்பூர புத்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களது அடையாளம் என்ன? பதில்: மற்றவர்களுக்கு கூறுவதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். அவர்களது புத்தியானது உற்றார் உறவினர்களின் பக்கம் அலையாது. யார் கற்பூர புத்தியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் வகுப்பு நேரத்தில் ஒருபோதும் கொட்டாவி விடமாட்டார்கள். பள்ளியில் ஒருபோதும் கண்களை மூடிக்கொண்டு அமர மாட்டார்கள். எந்த குழந்தைகள் தோசைக்கல் போன்று அமர்ந்திருக்கிறார்களோ, யாருடைய புத்தி இங்கு அங்கு என்று அலைந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஞானத்தை புரிந்து கொள்வது கிடையாது. அவர்கள் தந்தையை நினைவு செய்வது மிகவும் கடினமாகும். ஓம் சாந்தி. இது தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு ஆகும். குரு மற்றும் சிஷ்யர்களின் சந்திப்பு கிடையாது. இவர் எனது சிஷ்யர், அதாவது எனது ஆதரவாளர் அல்லது மாணவர் என்ற பார்வை அந்த குருக்களிடம் இருக்கும். பார்வை சாதாரணமாக ஆகிவிடுகிறது. அவர்கள் அந்த பார்வையுடன் தான் பார்ப்பார்கள், ஆத்மாவை அல்ல. அவர்கள் சரீரத்தை பார்ப்பார்கள். மேலும் அந்த சிஷ்யர்களும் தேக அபிமானிகளாக அமர்ந்திருப்பர். அவர்களை தங்களது குருவாக நினைப்பர். நமது குரு என்ற பார்வைதான் அவர்களிடம் இருக்கும். குருவின் மீது மரியாதை வைத்திருப்பர். இங்கு அதிக வித்தியாசம் இருக்கிறது. இங்கு தந்தைதான் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கின்றார். இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதை அறிவார். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது, எல்லையற்ற சரித்திர பூகோளத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த குருக்களிடத்தில் குழந்தைகளுக்கான அன்பு இருக்காது. தந்தையிடத்தில் குழந்தைகளின் மீது அதிக அன்பு இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கும் தந்தையின் மீது அதிக அன்பு இருக்கும். பாபா நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் கூறுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கின்றார்கள்? அரை கல்பமாக சாஸ்திரங்களை கூறினர், பக்தியின் காரியங்களை செய்தனர், காயத்ரி, சந்தியா வந்தனம் போன்றவைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். இங்கு தந்தை வந்திருக்கின்றார், தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் முற்றிலும் தந்தையை அறியாமல் இருந்தோம். சர்வவியாபி என்றும் கூறிவிட்டோம். பரமாத்மா எங்கு இருக்கிறார் என்று கேட்டால் உடனே சர்வவியாபி என்று கூறிவிடுவர். உங்களிடம் மனிதர்கள் வரும்பொழுது இங்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கின்றனர். நாம் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று கூறுங்கள். இதன் மூலம் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதை, அதாவது ராஜாவாக ஆக முடியும். மேலும் மனிதனிலிருந்து தேவதை ஆகக்கூடிய கல்வி கொடுக்கும் சத்சங்கம் வேற எதுவும் இருக்காது. தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பர், கலியுகத்தில் மனிதர்கள் இருக்கின்றனர். இப்பொழுது நான் உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறேன். இதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி, ராஜாவாக ஆகிவிடுவீர்கள். மேலும் நீங்கள் பாவனம் ஆவதற்கான மிக நல்ல யுக்தியையும் கூறுகின்றேன். இந்த மாதிரியான யுக்தியை வேறு யாரும் ஒருபொழுதும் புரிய வைக்க முடியாது. இது எளிய ராஜயோகமாகும். தந்தை பதீத பாவனனாக இருக்கின்றார். அவர் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். அவரை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவங்கள் அழிந்து போகும். ஏனெனில் யோகா அக்னி அல்லவா. ஆக இங்கு புதிய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இது ஞான மார்க்கமாகும். ஞான கடலானவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். ஞானம் மற்றும் பக்தி தனித்தனியானது. ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தந்தை வரவேண்டியிருக்கிறது. ஏனெனில் அவர்தான் ஞான கடலாக இருக்கின்றார். அவர் சுயம் வந்து நான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன், பிரம்மாவின் மூலம் முழு உலகையும் பாவனமாக்குகிறேன் என்ற தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். சத்யுகம் பாவனமான உலகமாகும். கலியுகம் பத்தீத்த உலகமாகும். ஆக சத்யுகத்தின் ஆரம்பம் மற்றும் கலியுகத்தின் கடைசியாகிய
இதுதான் சங்கம யுகமாகும். இது லீப் யுகம் என்றும் கூறப்படுகிறது. இதில்தான் நாம் மேலே செல்கிறோம். எங்கு? பழைய உலகிலிருந்து புதிய உலகத்திற்கு செல்கின்றோம். ஏணிப்படியில் சிறிது சிறிதாக கீழே இறங்கி வந்தோம். இங்கு நாம் சீச்சி உலகத்திலிருந்து புது உலகத்திற்கு ஒரேடியாக குதித்து விடுகின்றோம். நேராக மேலே சென்று விடுகின்றோம். பழைய உலகை விட்டுவிட்டு நாம் புது உலகத்திற்கு செல்கிறோம். இது எல்லையற்ற விஷயமாகும். எல்லையற்ற பழைய உலகில் பழைய மனிதர்கள் இருக்கின்றனர். புதிய உலகில் மிக குறைந்த மனிதர்கள் இருப்பார்கள். அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. அங்கு அனைவரும் தூய்மையாக இருப்பர். கலியுகத்தில் அனைவரும் அசுத்தமாக இருக்கின்றனர். ராவணன் அசுத்தமானவர்களாக ஆக்குகின்றான். நீங்கள் இப்பொழுது ராவண ராஜ்யத்தில், அதாவது பழைய உலகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். உண்மையில் ராமராஜ்யத்தில் இருந்தீர்கள். அதுதான் சொர்க்கம் என்று கூறப்பட்டது. பிறகு 84 பிறவிகள் எடுத்து எவ்வாறு கீழே இறங்கினோம் என்பதை நம்மால் கூற முடியும். யார் நல்ல புத்திசாலிகளாக இருப்பார்களோ அவர்கள் உடனேயே புரிந்து கொள்வார்கள். யாருடைய புத்தியில் தோன்றவில்லையோ அவர்கள் தோசைக்கல் போன்று இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே இருப்பர். கவனத்துடன் கேட்க மாட்டார்கள். நீங்கள் தோசைக்கல் போன்று இருக்கிறீர்கள் என்று கூறுவார்கள் அல்லவா? சந்நியாசிகளும் கூட உட்கார்ந்து கதை கூறும் பொழுது சிலர் தூங்கி விடுவர், அல்லது கவனம் மற்ற பக்கம் சென்று விடுகிறது எனில் திடீரென இப்பொழுது என்ன கேட்டீர்கள் என்று அவர்களிடம் கேட்பார்கள். தந்தையும் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். யாரும் தோசை கல்லாக அமரவில்லை தானே? நல்ல கற்பூர புத்தியுடைய குழந்தைகள் ஒருபோதும் கற்கும் போது கொட்டாவி விடமாட்டார்கள். பள்ளியிலும் கண்களை மூடிக்கொண்டு அமருவது என்பது நியமம் கிடையாது. சிறிதும் ஞானத்தை புரிந்து கொள்வது கிடையாது. தந்தையை நினைவு செய்வது என்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். பிறகு பாவங்கள் எவ்வாறு நீங்கும்? கற்பூர புத்தியுடையவர்கள் நல்ல முறையில் தாரணை செய்து மற்றவர்களுக்கு கூறுவதிலும் ஆர்வத்துடன் இருப்பர். ஞானம் இல்லையெனில் புத்தி உற்றார் உறவினர்களின் பக்கம் சுற்றி கொண்டே இருக்கும். மற்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று இங்கு தந்தை கூறுகின்றார். கடைசியில் எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. பாபா சந்நியாசி போன்றவர்களையும் பார்த்திருக்கின்றார். யார் உறுதியான பிரம்மா ஞானிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து பிரம்ம மகா தத்துவத்தை நினைத்து நினைத்து சரீரத்தை விட்டுவிடுவர். அவர்களது அமைதியின் பிரபாவம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாகிவிட முடியாது. பிறகும் தாயின் கர்ப்பத்தில் பிறப்பு எடுக்க வேண்டி இருக்கிறது. உண்மையில் மகாத்மா என்று கிருஷ்ணரை தான் கூற முடியும் என்று தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் பொருளின்றி, அதாவது புரிந்து கொள்ளாமலேயே அவ்வாறு கூறிவிடுகின்றனர். ஸ்ரீ கிருஷ்ணர் சம்பூர்ண நிர்விகாரி. ஆனால் அவர் சந்நியாசி என்று கூறப்படாமல் தேவதை என்று கூறப்படுகின்றார் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். சந்நியாசி என்று கூறுவதற்கும் தேவதை என்று கூறுவதற்கும் பொருள் இருக்கிறது. இவர் தேவதையாக எப்படி ஆனார்? சந்நியாசத்திலிருந்து தேவதையாக ஆகியிருக்கின்றார். எல்லையற்ற சந்நியாசம் செய்திருக்கின்றார். பிறகு புது உலகத்திற்கு சென்று விட்டார். அவர்கள் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் செய்கின்றனர். எல்லையற்றதில் செல்ல முடியாது. விகாரங்களின் மூலம் எல்லைக்குட்பட்ட மறுபிறப்பு எடுக்க வேண்டி இருக்கிறது. எல்லையற்ற எஜமானர்களாக ஆக முடியாது. ராஜா ராணியாக ஒருபோதும் ஆக முடியாது. ஏனெனில் அவர்களது தர்மமே தனிப்பட்டது. சந்நியாச தர்மம் தேவி தேவதா தர்மம் கிடையாது. நான் அதர்மத்தை அழித்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். விகாரமும் அதர்மம் அல்லவா? அதனால்தான் தந்தை கூறுகிறார், இவை அனைத்தையும் அழித்துவிட்டு ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய நான் வரவேண்டி இருக்கிறது. பாரதத்தில் எப்பொழுது சத்யுகம் இருந்ததோ அப்பொழுது ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. அதே தர்மம் தான் பிறகு அதர்மமாக மாறிவிடுகிறது. இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். தன்னை ஆத்மா என்ற நிச்சயம் செய்ய வேண்டும்.
குடும்ப விவகாரத்தில் இருங்கள். அதிலும் எவ்வளவு முடியுமோ எழுந்திருக்கும் பொழுதும் அமரும் பொழுதும் இதை உறுதி செய்யுங்கள். எவ்வாறு பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து மாலையை உருட்டி ஜெபிக்கின்றனர். நீங்கள் முழு நாளின் கணக்கு எடுக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நினைவிருந்தது, முழு நாளும் இவ்வளவு நேரம் நினைவிருந்தது, மொத்தத்தையும் கணக்கு எடுக்கிறீர்கள். அவர்கள் அதிகாலையில் எழுந்து மாலை உருட்டுகின்றனர். சிலர் உண்மையான பக்தனாக இல்லாமலும் இருக்கின்றனர். சிலரது புத்தி எங்கெங்கோ வெளியில் அலைந்து கொண்டே இருக்கின்றது. பக்தியினால் எந்த லாபமும் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது ஞானமாகும். இதன் மூலம் அதிக லாபம் ஏற்படுகிறது. இப்பொழுது உங்களுடையது முன்னேறும் கலையாகும். தந்தை அடிக்கடி மன்மனாபவ என்று கூறுகின்றார். கீதையிலும் வார்த்தை இருக்கிறது. ஆனால் இதன் பொருளை யாராலும் கூற முடியாது, பதில் கூற முடியாது. உண்மையில் அதன் பொருளும் எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். பகவானின் மகா வாக்கியம் அல்லவா? ஆனால் அவர்களது புத்தியில் கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று இருக்கிறது. அவர் தேகதாரி, பிறப்பு இறப்பில் வரக்கூடியவர் அல்லவா? அவரை பகவான் என்று எப்படி கூற முடியும்? ஆக சந்நியாசி போன்ற யாருடைய பார்வையும் தந்தை மற்றும் குழந்தைகளின் பார்வை போன்று இருக்க முடியாது. காந்தியை பாபுஜி என்று கூறலாம், ஆனால் தந்தை மற்றும் குழந்தைக்கான உறவு என்று கூற மாட்டார்கள். இருப்பினும் அவர் சாக்காரமானவர் ஆகிவிடுகிறார் அல்லவா? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இவரிடத்தில் அமர்ந்திருக்கும் தந்தை எல்லையற்ற பாபுஜி ஆவார். லௌகிக மற்றும் பரலௌகிக் இருவரிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்கிறது. பாபுஜியிடமிருந்து எதுவும் கிடைப்பதில்லை. நல்லது, பாரதத்தின் ராஜ்யம் திரும்பவும் கிடைத்தது. ஆனால் இதை ஆஸ்தி என்று கூற முடியாது. சுகம் கிடைக்க வேண்டும் அல்லவா? 2 ஆஸ்திகள் உள்ளன. ஒன்று எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து, மற்றொன்று எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து. பிரம்மாவிடமிருந்து எந்த ஆஸ்தியும் முழு பிரஜைகளுக்கும் அவர் தந்தையாக இருக்கிறார். அவரைத்தான் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று கூறுகிறோம். அவர் பிரம்மா தானே கூறுகிறார், என்னிடமிருந்து உங்களுக்கு எந்த ஆஸ்தியும் கிடைப்பது கிடையாது, இவரிடமிருந்தே எதுவும் கிடைக்காது என்று இவர் கூறும் பொழுது அந்த பாபுஜி காந்திஜியிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கும்? எதுவும் கிடையாது. ஆங்கிலேயர்கள் சென்று விட்டனர். இப்பொழுது என்ன இருக்கிறது? உண்ணாவிரதம், கொள்ளையடித்தல், போராட்டம் போன்றவைகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. எதற்கும் பயப்படுவது கிடையாது. பெரிய பெரிய ஆபீசர்களையும் கொலை செய்து விடுகின்றனர். சுகத்திற்கு பதிலாக மேலும் துக்கமடைகின்றனர். ஆக எல்லையற்ற விஷயம் இதுதான். நான் சரீரம் அல்ல, ஆத்மா என்று முதலில் நிச்சயம் செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை நம்மை தத்தெடுத்திருக்கின்றார். நாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். ஞானக்கடலான தந்தை வந்திருக்கிறார் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் தருகிறார் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சத்தோ பிரதானமாக அவசியம் ஆக வேண்டி இருக்கும். பழைய உலகம் விநாசம் ஆகியே தீரும் என்பதையும் அறிவீர்கள். புது உலகில் மிகவும் குறைவாக இருப்பர். கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் எங்கே? 9 லட்சம் ஆத்மாக்கள் எங்கே? அனைவரும் எங்கு செல்வர்? நாம் அனைத்து ஆத்மாக்களும் மேலே இருந்தோம் என்பது இப்பொழுது உங்களது புத்தியில் இருக்கின்றது. பிறகு இங்கு நடிப்பை நடிப்பதற்காக வந்தோம். ஆத்மாவைத்தான் நடிகர் என்று கூறலாம். ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறது. ஆத்மாவிற்கு இந்திரியங்கள் தேவை அல்லவா? ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. 84 லட்சம் பிறவிகள் கிடையாது. ஒவ்வொருவரும் 84 லட்சம் பிறவிகள் எடுத்தால் பிறகு பாகத்தை எவ்வாறு திரும்பவும் நடிப்பார்கள்? நினைவு செய்யவே முடியாது. நினைவு நீங்கிவிடும். 84 பிறவிகளே உங்களுக்கு நினைவில் இல்லை, மறந்து விடுகிறீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள்
தந்தையை நினைவு செய்து அவசியம் தூய்மையாக வேண்டும். இந்த யோக அக்னியின் மூலம் விகர்மங்கள் விநாசமாகும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை நாம் கல்ப கல்பத்திற்கு அடைகிறோம் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இப்பொழுது மீண்டும் சொர்க்கவாசி ஆவதற்காக தந்தை கூறுவது என்னவெனில், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், ஏனெனில் நான் தான் பதீத பாவனனாக இருக்கிறேன். நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள் அல்லவா? ஆக இப்பொழுது தந்தை பாவனமாக்குவதற்காக வந்திருக்கின்றார். பாவனமாக இருப்பவர்கள் தேவதைகள், பதீத்தமாக இருப்பவர்கள் மனிதர்கள். பாவனமாகி பிறகு சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் சாந்தி தாமம் செல்ல விரும்புகிறீர்களா அல்லது சுகதாமம் வர விரும்புகிறீர்களா? சுகம் காக்கை எச்சிலுக்கு சமமானது. எமக்கு சாந்தி தேவை என்று சந்நியாசிகள் கூறுகின்றனர். ஆக அவர்கள் ஒருபோதும் சத்தியுகத்திற்கு வரவே முடியாது. சத்தியுகத்தில் இல்லற மார்க்கத்தின் தர்மம் இருந்தது. தேவதைகள் விகாரமற்றவர்களாக இருந்தனர். அவர்களே மறுபிறவு எடுத்து எடுத்து பதீத்தமாக ஆகிவிடுகின்றனர். இப்பொழுது விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் எனில் என்னை நினைவு செய்யுங்கள். உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிவிடுவீர்கள். பிறகு சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு செல்வீர்கள். அங்கு அமைதியும் இருந்தது, சுகமும் இருந்தது. இப்பொழுது துக்கதாமமாக இருக்கிறது. பிறகு தந்தை வந்து சுகதாமத்தை ஸ்தாபனை மற்றும் துக்கதாமத்தை விநாசம் செய்கின்றார். சித்திரமும் எதிரில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எங்கு நின்றிருக்கிறீர்கள் என்று கூறுங்கள். இப்பொழுது கலியுகத்தின் இறுதியாகும். விநாசம் எதிரிலேயே உள்ளது. பிறகு மிக சிறிய பாகம் மட்டுமே இருக்கும். இவ்வளவு கண்டங்கள் அங்கு இருக்காது. இந்த உலகின் சரித்திர பூகோளத்தை தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். இது பாடசாலையாகும். பகவானின் மகா வாக்கியம். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது. பிறகு சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு சுகமே சுகம்தான். ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். இதுதான் கலப்படமற்ற நினைவு ஆகும். சரீரத்தையும் மறந்துவிட வேண்டும். சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். பிறகு மீண்டும் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு பதீதமானவர்கள் யாரும் செல்ல முடியாது. தந்தையை நினைவு செய்து செய்து பாவனமாகி நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். இதை நல்ல முறையில் வந்து புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. முன்பு இவ்வளவு சித்திரங்கள் கிடையாது. படங்களே இல்லாமல் சுருக்கமாக புரிய வைக்கப்பட்டன. இந்த பாடசாலையின் மூலம் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக வேண்டும். இது புது உலகத்திற்கான புது ஞானமாகும். அதை தந்தை தான் கொடுப்பார் அல்லவா? ஆக தந்தையின் பார்வை குழந்தைகளின் மீது இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பிக்கின்றார். நீங்களும் புரிய வைக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை நமக்கு புரிய வைக்கிறார். அவரது பெயர் சிவபாபா. எல்லையற்ற தந்தை என்று மட்டும் கூறினாலும் குழப்பமடைந்து விடுவார்கள். ஏனெனில் பாபாக்களும் பலராகிவிட்டனர். மாநகராட்சி மேயரையும் பாபா என்று கூறுகின்றனர். தந்தை கூறுகிறார், நான் இவருக்குள் வந்தாலும் எனது பெயர் சிவனாகும். நான் இந்த ரதத்தின் மூலம் உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றேன். இவரை தத்தெடுக்கின்றேன். இவருக்கு பிரஜாபிதா என்று பெயர் வைத்திருக்கின்றேன். இவருக்கு என் மூலமாக ஆஸ்தி கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். இப்பொழுது பழைய உலகிலிருந்து புது உலகத்திற்கு செல்லக்கூடிய நேரமாகும். ஆகையால் இந்த பழைய உலகை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். இதை புத்தியினால் மறக்க வேண்டும். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். பள்ளியில் கண்களை மூடிக்கொண்டு அமர்வது என்பது நியமம் கிடையாது. படிக்கும் நேரத்தில் புத்தி இங்கு அங்கு என்று அலையக்கூடாது. கொட்டாவி வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எதை கேட்கிறீர்களோ அது தாரணை ஆகிவிட வேண்டும்.
வரதானம். ஆன்மீக போதை மூலம் பழைய உலகத்தை மறக்கக்கூடிய சுயராஜ்யத்திலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். ஆன்மீக போதை மூலம் பழைய உலகத்தை மறக்கக்கூடிய சுயராஜ்யத்திலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். சங்கம யுகத்தில் யார் பாபாவின் ஆஸ்திக அதிகாரியோ அவர்களே சுயராஜ்ய மற்றும் உலக ராஜ்ய அதிகாரி ஆகிறார்கள். இன்று சுயராஜ்யம், நாளை உலக ராஜ்யம். இன்று நாளைக்கான விஷயமாகும். அப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மா ஆத்மீக போதையிலேயே இருக்கிறார்கள். மேலும் போதையானது பழைய உலகை எளிதாக மறக்கச் செய்கிறது. அதிகாரி ஒருபோதும் எந்த பொருட்கள், மனிதர்கள், சன்ஸ்காரங்களுக்கு அடிமையாக முடியாது. அவர்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களை விட வேண்டியது இல்லை, தானாகவே விடுபட்டு விடுகிறது. ஸ்லோகன்: ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பயனுள்ளதாக ஆக்குபவர்களே வெற்றி மூர்த்தி ஆகிறார்கள். ஓம் சாந்தி.